பிரைஸ் த லார்ட். அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, பிரதர், ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். பரிசுத்தாய் பெற்றிருக்கிறாங்க, அசுத்தாவி ஆடுது. பரிசுத்தாய் பெற்றிருக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, செய்கை சரியில்லை. ஆனால் சபைக்கு போகும்போது உளுத்தும் போது பக்தியாக போகிறாங்க. வீட்டில் வந்து அவங்க காரியம் வித்தியாசமாக இருக்குது, நாங்கள் பார்க்குறோம். சிலருக்கு மனசாட்சி குத்தப்படுது. நான் இவ்வளோ பண்ணாலும் என்னை அறியாமல் கோவப்பட்டுறேன், எரிச்சல் பட்டுறேன், எனக்கே தெரியல, கண்ட்ரோல் மீறி பண்ணுறேன். ஏன் இதெல்லாம் நடக்குது? என் அன்புக்குரியவர்களே, தீத்து 1:14 சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், தங்கள் கிரியினால மறுதளிக்கிறாங்களாம். அவங்க எந்த நன்மைக்கும் தகுதியற்றவர்கள். நல்லா புரிஞ்சுச்சிங்களா? அறிக்கை பண்ணுறாங்க, இயேசுதான் என் கடவுள், இயேசுதான் என் குலதெய்வம், இயேசுதான் என் தகப்பன், இயேசுதான் எல்லாம் சொல்கிறான். ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் பேச்சுக்கும் செய்கைக்கும் சம்மதமே இல்லை. என்ன காரணம்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், சத்தியத்தை அறிகிற அறிவை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளக்கூடாது. அந்த சத்தியத்தின் அறிவு தான் உங்களை விடுதலை செய்கிறது. எதிலிருந்துன்னு சொன்னால், இந்த உலகத்தின் இருளிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படி தான் கொலோசியர் 1:13, கலாத்தியர் 1:4 ஆண்டவராய் இயேசுவை பிதா செய்தார். தன்னை ஒப்பு கொடுக்க செய்தார். இதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, பாவத்திலிருந்து, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி பிசாசிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் தேவன். இந்த அறிவு நமக்கு தேவை. கொண்டு வந்த மாத்திரத்தை அப்படி நிற்கக்கூடாது, ஸ்டாப் ஆகக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்றது 1 Corinthians 8:1 பாருங்க, அறிவு இருமாப்பு தரும். நீ சத்தியத்தை அறிய 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 கவனிக்க வேண்டும். தேவ அன்பினால் இணைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தேவ அன்பிலே இணைக்கப்பட வேண்டும். அன்பு என்பது என்ன? புரிந்து கொள்ளுங்கள். 1 Corinthians 13 படிச்சு பாருங்க. சினம் கொள்ளாது, கோவப்படாது, ஒருத்தர் கஷ்டப்படும் போது உதவி செய்யணும். 12 சிசு கூட இருந்தாங்க. இயேசு பாடுபடும் போது மாத்திரம் இல்லை, அன்பான யோவான் மாத்திரம்தான் இயேசுவோடு இருந்தான். புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மனுஷன் பாடுபடும் போது உங்களுக்குள்ள உண்மையான அன்பு இருந்தா, சத்தியத்தை அறிந்திருந்தா, உன்னை உதவி பண்ணுங்க, இல்லை ஜெபம் பண்ணுங்க, அவளோடு உதவியாக நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், தெளிவாயிடுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தப்பான காரியம் வெளியே போயிடும். காட் பிளஸ்.